இப்போ இந்தியன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது படம்னு சொல்கிறத விட நல்ல திரைப்படம்னு சொல்லலாம். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 சொன்னா அதை ஏத்துக்கிறீங்க. சிங்கம் 1 2 3 4 அது ஏத்துக்கிறீங்க. அது வந்து படங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. என்னங்க இது? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்காவா? அந்த 6 பேக் வந்துச்சுனே தெரியல. மூச்சு உள்ள இழுத்தாரு திடீர்னு 6 பேக். ஜிம்முக்கு வந்தவங்கலாம் பயந்துட்டு வர்றானுங்க. சத்யா படத்துல இருந்து நல்லா கமல் ஃபேன் தான். அவர்லாம் லெஜெண்ட். அவர்லாம் நாங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். படம் ஆமாம். இந்தியன் 1 வந்து 1996 9th மேல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே இதே 3 தேட்டரில். அப்போ சப்னா தேட்டர்ன்பாங்க, இப்போ ஸ்க்ரீன் 2ன்றாங்க. ஸோ அது வந்து உங்கள் யூஸ்லெஸ் மைக் வாழ்வியாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நினைவுபடுத்த வச்சிங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியன்றது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்துச்சு. சங்கர் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்தியன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பப்ளிக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன். உதாரணத்துக்கு நம்ம நண்பர்கள் கூட பக்கத்தில் இருக்காங்க. என்னங்க படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க 2 பேருமே. நான் நைட்டு போனா அதாவது நண்பர் பேசுகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பெட்டர் தான் ஆர்கியூமெண்ட் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நண்பர்கிட்ட சொன்னோன்னு நீங்களும் பேசுங்க. அது படம்னு சொல்கிறத விட நல்ல திரைப்படம்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன்ற ஒரு படம். இப்போ இந்தியன் 2 பற்றி நீங்கள் கேட்டிங்க. இந்தியன்ற ஒரு படம் இதே நாள் ஃபஸ்ட் நாள் நான் சொன்னேன் இல்லைங்க, ரிலீஸ் 28 வருஷம் ரிலீஸ் ஆனப்போ போயிருந்தப்ப படம் பார்த்தப்ப நான் பார்த்தப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. கூட வந்தவங்க என்னங்க படம் இது, என்ன பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கடத்த காட்டுறான், இங்கிலீஷ்க்கு வெள்ளைக்காரனை காட்டுறான், இதெல்லாம் ஒரு படங்க, என்னங்க சங்கரிவன் ஐயே அப்படின்னு சொன்னவங்க ஃபஸ்ட் நாள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் தனுஷ் ஒரு படம் டைலாக் சொல்கிற மாதிரி கமல் படத்தெல்லாம் ஃபஸ்ட் நாள் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து இந்தியன் படத்தையே ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்த உடனே எல்லாருமே பப்ளிக் ரிவ்யூ நல்லா இருக்குலாம் சொல்லலைங்க. நாலாவது தான் அந்த படத்தோட வெற்றிகள் நல்லா ரீச் ஆனிச்சு. பட்டித்தொட்டி பூரா ரீச் ஆனிச்சு. ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட், டாலிவுட் எல்லாத்துலேயும் ரீச் ஆன படம் இந்தியன் 1. அது அந்த பிரம்மாண்டத்தை இது இந்தியன் 2வும் காட்டுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதாவது வந்து ஒரு சொன்னதெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வேறு லெவல் படமே. இந்தியன் ஃபஸ்ட்டுனா அது வேறு லெவலு. அதில் ஏஆர்மன் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து அந்த படத்தை நான் நைட்டு ஷோ போனேன்னா எல்லா படத்தையும் கண்ணை முழிச்சிட்டு பார்ப்பேன். என்னை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த படம் என்னை தூங்க வச்சிச்சு நைட்டு. ரொம்ப மொக்கையாக இருக்குது. பாட்டு ஏதோ போகிறேன்னா தாத்தா வராரு, எகிரி குச்சி வராரு, தாத்தா காட்டிட்டு போகிறாருன்னு தான் வராது. பாட்டு நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. ஸ்க்ரீன் பிளே நான் பேசும்போது ஒரு பேசக்கூடாது சரிங்களா? நான் பேசுகிறேங்க. பாட்டு நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. அப்புறம் தாத்தா வராது, வர்மா கலைன்னு ஒன்று கற்றுக்கிட்டு அதுவே ஒரு மணி நேரம் பேசிடுறாங்க. அந்த வர்மா கலை பற்றியே பேசிடுறாங்க. ரொம்ப மொக்கையாக இருக்க படம். இவனை கூட கேளுங்க, அவனா வந்து இதை திட்டுறான், உங்ககிட்ட உனக்கு செலவு பண்ணிட்டு கூட்டு போகிறதுக்கு வெளியில் ஹோட்டலில் போனால் ஏதோ நிம்மதியாக சாப்பிட்டுருக்க மாதிரி திட்டிருக்காங்க. படம் பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, போய் எல்லாம் தேட்டரில் கொரட்டை விட்டு தூங்குறாங்க எங்கள் பசங்கள்லாம். 20 பேர் போனோம். தேவையில்லாமல் 2000 ரூபா செலவு தான் எங்களுக்கு. படம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் போனது யாருக்கோசரம்னா சங்கர் சாருக்கு யோசனை. ஏன்னா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சங்கர் சார். ஏன்னா இந்த படத்தை இப்படி சொதப்போறேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. படம் மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா? இப்படி வேற அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த படம் கொஞ்சம் கூட இல்லை. ஒரு திருப்தி கூட, மன திருப்தி கூட எங்களுக்கு வரல. ரொம்ப மொக்கையாக இருக்குது படம். அதாவது இந்தியன் 1 வந்து மர்ம கலையை வந்து அவ்வளோக்கு இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ஃபைட்டு இது மட்டும் தனியாக காட்டி இது பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃபுல்லாக அதை பிக் பாஸோட மோசமாக நின்று ஒருத்தன் போய் கொல்லும் போது சூதுக்கவும் அந்த காலத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு கமல். அதெல்லாம் இல்லை தாத்தா கெட்டப் இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அதே மாதிரி தான் அதோட என்னமோ பழைய மூஞ்சி மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டப் மாற்றிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த முடி நீட்டிட்டு வரப்ப எனக்கு பார்த்தோன்னே அந்த யாரடி நீ படம் பார்த்து அது யாமருக்க பைமன் படம் பார்த்துருப்பேன். அதில் ஒரு தாத்தா ரைஸ் தின்ட்டு வருவார் அந்த கெட்டப் போட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த ஃபீல் தான் வந்துச்சு. அடுத்து இவர் பேசுவார். 2K கிட்ஸு என்ன சொல்கிறது, சொல்லுங்க. வேகம் நல்லா இருக்குது, விவேகம் கொஞ்சம் போக வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பிங்க வந்து பார்த்துருக்காங்க இந்த படம் பார்ட் 2 மட்டும்தான் பார்த்துருக்காங்க. பார்ட் 3 வரும்போது தான் இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வி ஆர் வெயிட்டிங். பார்ட் 3க்கு வி ஆர் வெயிட்டிங். அதுக்கு ஒரே நிமிஷம் பார்ட் 3 விட்டுருக்காங்களா? நாங்கள் 2000 ரூபா செலவு பண்ணது பார்ட் 3 பார்த்துட்டு போயிருவோம்ல. பார்ட் 2 போய் தூங்குறதுக்கு அது இப்போ அந்த படம் வராமலே இருந்துக்கலாமே பார்ட் 2ன்னு சொன்ன மாதிரி. ஏன்னா பார்ட் 3 லீடு கொடுத்தாங்க, அது பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலரில் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த குதிரையில் வராரு,
அதெல்லாம் வேற லெவலு. காஜல் அகர்வாலாம் வந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கு இது விடுறதுக்கு அதே பேசாம விட்டு போயிருந்தா படம் சூப்பரா இருக்கு நாங்களே சொல்ல போறோம். ஏங்க பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 வந்தீங்க, அதை ஏத்துக்கிறீங்க. பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 சொன்னா அதை ஏத்துக்கிறீங்க. சிங்கம் 1 2 3 4 அதை ஏத்துக்கிறீங்க. அது வந்து படங்க, அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க இது? அது வந்து பிரம்மாண்டமான படம். வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னினா நான் என்னங்க பண்றோம்? இது உண்மையாலுமே இந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்காவா? அவங்களாம் 18 கிட்ஸுங்க, அவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் 18 கிட்ஸ், அவங்களாம் 18 கிட்ஸ், அவங்களுக்கு தெரியும். 2K கிட்ஸ் இப்போ வர 2K கிட்ஸ்லாம் பாருங்க, புள்ளிகோ பாட்டு போடுங்க, கானா பாட்டு போடுங்க தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி படத்தை யாரும் ரசிக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டெல்லாம் நீங்க கேட்டு பழகிக்கணும். நாங்களும் பாட்டெல்லாம் கேட்கறவங்க தான். இல்ல நாங்களும் பாட்டெல்லாம் கேட்கறவங்க தான். அதுக்குன்னு இதுல பாட்டு இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, அந்த தாத்தாவர பாட்டு ஃபுல்லா வச்சுக்கலாம். வேறபடி அந்த கமல காட்டும் போது டேமஸ் சாங் எதுக்குங்க? அதுல ஃபுல்லா பேஸ் காட்டு. விக்ரம் படம் பாத்தீங்க, அதுல அனிருத் பிஜிஎம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. விக்ரம்லாம் சூப்பரா இருக்கும். இதுல கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு அனிருத், வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. 20 பேர்த்த அடிக்கிறப்ப எங்க இந்த 6 பேக் வந்துச்சுன்னே தெரியல. மூச்சு உள்ள இழுத்தாரு, திடீர்னு 6 பேக். ஜிம்முக்கு வந்தவங்கலாம் பயந்துட்டு வர்றானுங்க. நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஆனா படம் ஆவரேஜ் தான், படம் ஆவரேஜ். பிரம்மாண்டம் சங்கரோட பிரம்மாண்டம் அது ஓப்பனா சொல்ல போனா இல்ல பிரம்மாண்டம்லாம் இருக்கு. கொஞ்சம் கதையை சேர்த்து அந்த கதைக்கு பார்ட் 3ல நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் வரும். இது என்ன லாங்குவேஜ்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது எதுக்கு முடியுதுன்னே படம் இல்ல. சும்மா இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து கமல் அங்க ஒரு சைனால கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறவரை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இவனுங்களே அடிச்சு துரத்துறது, இது எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அந்த இது அதுக்கு இல்ல, அதுக்கு அவர் யாருப்பா அந்த ஹீரோ இன்னொருத்தர் இருப்பாரு, அந்த பாய்ஸ் படத்துல நடிச்சப்பாரு சித்தார்த். அதுக்கு அவரே சண்டை, அவரே நல்ல நடிகர் தானே. இதுக்கு வந்து தாத்தா இஸ் பேக், கம்மிங் பேக்னு எதுக்கு அவரை கூப்பிடணும்? வயசானவரை போய் அதுக்கு அவரே எல்லாம் பண்ணிருக்கலாம். மர்மக்கல தாத்தா தான் பண்ணோம். சித்தார்த் சரிங்க, அப்படியே கேக்குறேன். எஜே சூர்யா எப்படி பண்ணா? தாத்தாவே குத்துனானே தெரியல. அது எப்படி பார்த்திருப்பீங்க? அது எப்படி பார்ட் 3 பாருங்க. உங்க கேள்விக்கு அனைத்து பதில் பார்ட் 3ல இருக்கு. தாத்தா முடிஞ்சிருவாரா? தாத்தா முடிவாரா இல்லையா? பல பேர் முடிச்சிட்டு தான் முடிவாரு. அததான் நீங்க எங்க காசெல்லாம் முடிச்சு போடுவீங்க படங்கிற பேர்ல. நாங்க குறை சொல்ல, படத்தை எந்த ஒரு கோதம் சொல்ல. படம் ஓகே, ஆனா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா, திருப்தி இருந்தா நாங்க எதுக்கு இந்த மாதிரி குறை சொல்றோம்? எங்களுக்கு என்ன ஆசையா சங்கர் சார் இப்படி எடுத்துட்டாரு எங்களுக்கு எல்லாம். அதுதான் காட்டுறப்ப ஒருத்தனை கொல்ல போறாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல, கிளாமர் சாங் எல்லாம் போட்டு அவன் சாவடிக்கிறது. அது வந்து டைரக்டா அவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டு ஒண்ணு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தியன் தாத்தா வந்து வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க, பயங்கரமா காட்டியிருப்பாங்க. ஏன்னா சொந்த பையனே கொல்ற அளவுக்கு காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து தாத்தாவை ஜோக்கரா காட்டியிருக்காங்க. ஜோக்கர் மாதிரி தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் பயங்கரமா இருப்பாரு. அவர் சொந்த பையனை கொல்றப்ப அவர் பார்த்தாலே, அவர் பேர் சொன்னா அந்த படத்துல பேர் என்ன, சேனாபதினாலே பல்லாம் பயந்துவாங்க. சேனாபதியில இந்த பாட்டுல தாத்தா தான் அவர் பேரு. நல்லா இருக்குல்ல? நீங்களே சொல்லுங்க. தாத்தா வராரா, கதரை ஓட போறாராம். பாஜக எல்லாம் இது பண்ணிட்டு ஆதரவு பண்ணிட்டு அப்புறம் செருப்பு எடுத்து தொடப்பு கட்ட எடுத்து அடிக்கிறாங்க. லஞ்சம் இது பண்றாங்க. கொஞ்சம் விட்டா அவர் தாத்தான்னு சொல்ல மாட்டாரு, தாதான்னு சொல்லுவார் போல இருக்கு. சித்தார்த் வந்து கூப்பிட்டாங்க, லஞ்சம் இதெல்லாம் வாங்குறாங்க, என் அப்பா இல்லைன்னு சொல்லி இது பண்றாங்க. எந்த இதுல இப்படி நடக்குது சொல்லுங்க? இப்போ ஒரு நார்மலா ஒரு போலீஸ் நின்று பிடிச்சாலும் காசு கொடுக்கறது தான், எல்லாமே நடக்கிறது தான். இது வந்து கதை ஒத்துக்கலாம், நம்ம வாழ்க்கைக்கு இது செட் ஆகுமா? செட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நிறையா படம் வந்திருக்கு, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு. யூடியூப்ல எடுத்துக்கோங்க, பொண்ணுங்க வச்சு இது பண்ணுறாங்க. சூர்யா படம்லாம் வந்துச்சு இல்லை, அதெல்லாம் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. அப்படியே ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இது என்ன கதைனே எனக்கு புரியல படத்தில். ஓப்பனாக சொல்ல போனால் எங்கே ஆரம்பிச்சது எதுக்குன்னு தெரியல, முடியுது எதுக்குன்னு தெரியல. கொன்னது அப்புறம் பார்த்தா சித்தார்த்தோட அப்பன், அவன் அப்பா வந்து அவங்க அம்மா கொண்டுட்டாங்க. என்ன இது நான் தூங்கினா ஃபர்ஸ்ட் டைம் தூங்குற படம்னா இந்த படம் தான். நைட் ஷோ போய் நான் தூங்கிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு. கட்டுப்பாய் உட்காந்து தியேட்டர் படம் பார்க்க போயிட்டு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாண்டுக்கறாங்க. பசங்க பப்ஜி விளையாண்டுக்கறானுங்க. ஆக்சுவலா தம்பிங்களுடைய இதுக்கு பதில் சொல்லணும்னா, இதுக்கு பதில் வந்து தம்பிங்க வந்து இவ்வளோ ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து. இதுக்கு நான் பதில் சொன்ன இந்த யூஸ்லெஸ் மைக்கு நேற்று வந்து 3வது நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் பப்ளிக்கிட்ட நிறைய பேர் 3 தேடி பண்ணீங்க. எங்கள் 2 பேரும் தனி மனிதர் விட்டுருங்க, 4 பேருக்கு எதை பற்றி விட்டுருங்க. அந்த பப்ளிக் அத்தனை பேர்த்திட்ட நீங்கள் வந்து 150 ரூபா போச்சேன்னு சொல்லி 150 ரூபா போச்சே இல்லைங்க. யூஸ்லெஸ் மைக்கில் வந்து யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது பிரபாகரன் சார் யூடியூப் சேனல் அவருக்கு தெரியும். அங்கே இருக்க எல்லாருமே பப்ளிக் ரிவ்யூ லேடிஸே பார்த்துருங்க, எல்லாம் ஃபேமிலி கேர்ள்ஸே எல்லாமே சொல்கிற விஷயம். ஏங்க எல்லாரும் பப்ளிக் ரிவ்யூ பார்த்து சரியில்லைன்றாங்க. வந்தாதான் தெரியுது படம் பிரம்மாண்ட வச்சாங்க, படம் சூப்பருங்க அப்படின்னு நான் சொல்லலை. சொன்னவங்க வேணா நீங்க இதே யூஸ்லெஸ் மைக்ல நீங்க பாருங்க யூடியூப்ல. இல்ல ஓபனா சொல்றேன், இவங்க சொல்ற மாதிரியே ஒத்துக்கலாம். கமல் என்ன சொல்லிருக்காரு, இந்தியன் 2 நான் எதிர்பார்க்கல, இந்தியன் 3க்கு எதிர்பார்க்க. அப்ப அவருக்கு அந்த படம் எடுத்து தெரிஞ்சிருக்குல்ல. வந்து முடிச்சிடலாம். இந்தியன் 3 வந்தா பாப்பீங்களா? இந்தியன் 3 வந்தா படம் நல்லா இருந்தா பாப்போம். ஓபனா இந்த மாதிரி தூங்குற மாதிரி பண்ணியிருந்தா அது நாங்க வீட்லயே இருந்து தூங்கிடுவோம். நான் ஒரு படம் வெயிட்டிங்னா அந்த
ஒரு படம் கூட வருதுன்னாங்களே, அது என்ன படம்னா மருதநாயகம். அந்த படத்துக்கு தான் அந்த மாதிரி படம். மருதநாயகம் போர்ஷனை தான் இதுல வந்து அந்த கேரக்டர் தான் இல்ல சங்க டைரக்டர் ஓபனா சொல்ல போனா சங்க டைரக்டர்லாம் எவ்வளவு பெரிய ஆக்ஷன்ல வந்து எனக்கு இன்னொரு படம் என்னமோ சொல்றாங்களே, நீ கூட என்னமோ சொல்லிட்டு இருந்தியா, அது என்ன படம்? வேல்பாரி. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு அது பயங்கரமா அன்னியன் இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்து நல்லா இது பண்ணிட்டு இது ஒரு சொல்லவே தேவையில்ல, நான் செம்ம படம், சூப்பர் படம். இதுல சைக்கோ சங்கர் மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காரு. ஓப்பனா சொல்ல போனா என்ன கதைன்னே தெரியாம முடியுது கடைசியா. நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களோட சைக்கோ சங்கர் அப்புறம் ரோபோ சங்கர் ரோபோ எந்திரன் கூட எடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்கு எந்திரன்லாம். 3.1 லீடு கொடுத்தாங்க மினி ரோபோ, அதை வச்சு கூட இதுக்கெல்லாம் பதில் வந்து உலகநாயகனுடைய இந்தியன் அதே மாதிரி பதில் சொல்லும். இந்த கண்டென்ட் வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, நீங்க இது கமெண்ட்ல யாரும் திட்டிட போறீங்க, சும்மா 18 கிட்ஸ் வரை 2K கிட்ஸ், அதுதான் அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது திட்டிடுவாங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தாங்கன்னா கண்ணா பின்னாடி. இந்தியன் 3 வெயிட்டிங் பண்றோம். இந்தியன் 3க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய கமல் ஃபேன் ஆக போறாங்க. கமல் ஃபேன் இல்லனால நான் சொல்லல. சத்யா படத்துல இருந்து நல்லா கமல் ஃபேன் தான், அவர்லாம் லெஜெண்ட், அவர்லாம் நாங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த படம் குணா படம்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு. இந்த படத்துல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு. யாரு குறை சொல்ல, படம் வந்து பார்த்தது திருப்தி இல்ல, எங்களுக்கு திருப்தி இல்ல, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழி சொல்லும் இந்த உலக வழி சொல்ல தெரியாதுன்னுபாங்க. அந்த வழியை வந்து இந்தியன் பார்ட் 3ல கமலஹாசன் தெளிவா காட்டுவார். ஆல் தி பெஸ்ட். சோ இந்தியன் we are waiting for இந்தியன் 3. ஆல் தி பெஸ்ட் சங்கர் சார். அந்த கமலஹாசன் வந்துரும் பார்த்தலாம். நன்றி. Thank you.